யாரா? நீதான்டா முருகா. ஆமாடா. நீ யாரா? கோட்டை தங்கச்சி பின்னாடி முன்னாடி சுத்தின நான் அவள் தான் உனக்கு. டேய் 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 யார் அடிடா? டேய் ஓட்டாடா நீ ஓட்டாடா. புறாமச்சா அவனை. எல்லாம் உன்னால் தான்டா வந்தது. நான் என்னடா பண்ண? கோட்டை சொன்னா என்ன நீ போயிட்டேன்னு. அவன் நீ போனா அவன் எங்கிட்ட வந்து சொன்னான். நல்லா ஏமாத்திட்டான்டா. டேய் போக சொன்னேன் பாத்தியாடா என்னாச்சு? டேய் போட்டி நீங்களேடா. சே பகடா பயன்படுத்திட்டான் பாத்தீங்களாடா? என்னடா நீ ஒரு உயிர் போறதுக்கு காரணமாயிட்டா இந்த பாவ சும்மாவோட மச்சான். அவன் நம்மள ஏமாத்தினாடா. அவனை சும்மா விடாதடா. போட்டி மனித சமுதாயத்துக்கு தேவைதான். போட்டி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி, போட்டி மனிதனை நிலவுக்கு அழைத்து சென்றது.
போட்டி பூமிக்கடியில் உள்ள எல்லையில்லா செல்வங்களை அள்ளி கொடுத்தது. போட்டி நெப்போலியனை உலகம் ஓட்டும் மாவீரனாக்கியது. ஆனால் இன்று இதே போட்டிகள் தடமாறி இளைஞர்கள் மற்றவர்களால் தூண்டப்பட்டு தீவிரவாதிகளாகவும் போர் குற்றவாளிகளாகவும் ஆயுள் கைதிகளாகவும் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வினாடியில் நாம் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையை காக்கவும் அழிக்கவும் காரணமாகிறது. வாழ்க்கையிலேயே போட்டி இருக்கலாம். போட்டியே வாழ்க்கையாக மாறும் பொழுது மற்றவர்களால் நாம் ஏமாற்றப்பட்டு பகடக்காய்களாக பலியாகின்றோம். இதற்கு இந்த படத்தின் கதையும் ஒரு சான்று. அடுத்த பயணத்தில் தொடர செய்யணும்னா 54242 என்ற எண்ணுக்கு உங்கள் மொபைல் எடுத்து சிடிவி ஸ்பேஸ் கேபி ஸ்பேஸ் 17 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நன்றி. கேப்டன் டிவியில் வரும் கனவு பற்றை என்ற இந்த இளம் இயக்குநர்கள் எடுக்கும் குறும்படங்கள் பல்வேறு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்காக ஆர்ட் டைரக்ஷன் ப்ளஸ் மியூசிக்கு, நடிப்பு, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட்டாக அவார்ட்ஸ் வழங்குறாங்க. இந்த கனவு பற்றை ப்ரோக்ராம் பெரிய வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்க்கை. கனவுகள் கண்டு கவிதை வடி, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து காலத்தால் அழியாத காவியங்கள் படைக்க களம் தேடி கதைகளை சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் உங்கள் கனவுலக காவியங்கள் படைக்க களம் கனவு பட்ட போட்டி குறும்படத்தை பார்த்தாச்சு. அந்த குறும்படத்தோட மியூசிக் டைரக்டர் சுசன்னா வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி போட்டி உருவானுச்சு சொல்லுங்க. நானும் என் நண்பர் வெற்றியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு இளைஞர்கள் பற்று உடையவர். இளைஞர்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, எப்படி மாறி போகுது, தங்களையே அறியாமல் மாறி போயிட்டுருக்குது, இதுக்காக ஒரு படம் தயாரிக்கணுன்ட்டு அவருக்கு ரொம்ப வாஞ்சையாக இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னார். கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சரி இதுக்காக ஏதாவது முயற்சி எடுப்போம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முயற்சி எடுத்தோம். ரொம்ப நாட்கள். ஏன்னு கேட்டால் வறுமை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில்லைன்ற ஒரு அருமையான பாடல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை எடுக்கணும்னு அந்த தம்பி வந்தபோது நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏறக்குறைய ரொம்ப நாட்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். திடீர்னு எங்களுக்கு ஒரு நண்பர் வந்தார். நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த கதையை சொன்னோம். அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அவரும் ஒரு 3 மாதம் 4 மாதம் தள்ளி போட்டிருந்தார். அப்படியே இவர் இந்த கதையை மெருகேற்றிட்டு இருந்தார். கதையை சொல்லி சொல்லி வந்துட்டு நாட்கள் கடந்து போச்சு. அப்புறம் திடீர்னு அவர் வந்தார். வேலூரில் ஷூட்டிங் வைங்க அப்படின்னாரு திடீர்னுட்டு. உடனே இவர் வெற்றி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நண்பர்கள் கூட இருந்த நண்பர்களை வச்சு படம் எடுத்தார்.
அந்த கதையில் யாரும் எல்லாருமே புதுமுகம்தான். எப்படி எடுக்க போகிற அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நம்ம எடுத்துடலாம் சார், பயம் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு ஒரே நைட் ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசினார், நண்பர்களை கூட்டிகிட்டு வேலூர் கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னா மழை வந்துடுச்சு. மழை வந்துட்டோன்னே இங்கேருந்து போனோன்னா அன்றைக்கி சாப்பாட்டுக்கு இதெல்லாம் செலவாகி போச்சு. அடுத்த நாள் அவர் ப்ரொடியூசர்கிட்ட பணத்தை கேட்டோன்னா அவர், என்னையா ஃபஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு அவரை உட்காந்துருந்து, அப்புறம் அவரே சரி பரவாயில்ல, இது சகஜம் நடக்கிறது எல்லா வாழ்க்கையிலையும், நீங்கள் பார்த்து இயற்கையை தடுக்க முடியாது அப்படின்ட்டு தொடர்ந்தார். படத்தை வந்துட்டு 4 நாளில் முடிச்சிட்டாரு. எல்லாம் புதுசாக இருந்தாலும் கேமராவுக்கு புதுசாக இப்போ நானே பயப்படுறேன் இந்த கேமராவில் இருந்துட்டு. அவங்க புது பசங்களாக இருந்தாலும் நல்லா அருமையாக நடித்தாங்க. நல்லா உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில்? அந்த படம் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் மியூசிக் டைரக்டராகவே நான் அவர்கிட்ட பழகலை, ஒரு சகோதரத்துவத்தில் பழகணும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தார், லொக்கேஷன் பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு போயிருந்தார். என்னையும் அவர் ஊக்கப்படுத்துகிறாரு. அவர் படுற கஷ்டத்தில் அவரை கஷ்டத்தை மறந்துட்டு நமக்கு ஒரு இளைஞர்களுக்காக செய்யணும், இளைஞர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, அவங்க எப்படி சூழ்நிலைகளில் மாறுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. மிக அருமையாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சூழ்நிலைகளால் தான் தள்ளப்படுறாங்க, தங்களுக்கே புரியாமல் தங்களுக்கே தெரியாமல் எப்படியெல்லாம் மாட்டிக்கொள்கிறாங்கங்கிறது தான் இந்த கதை. கதை உருவான கதை கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப அழகாக நீங்கள் கதை சொல்கிறீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க, CTV KP 17 டைப் பண்ணி 544242க்கு SMS பண்ணுங்கள். இவங்களை அடுத்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் ஓட் உடனடியாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. போட்டி குறும்படத்தை பார்த்தாச்சு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்காச்சு. அடுத்து இந்த நட்பை சம்மந்தப்பட்ட இந்த குறும்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா உடனடியாக இவங்க உழைப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இவங்களுக்கு ஓட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கணும், CTVன்னு டைப் பண்ணணும், ஸ்பேஸ் விடணும், KPன்னு டைப் பண்ணி 17 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணி 544242க்கு உடனடியாக SMS பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு குடும்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். அம்மா அம்மா நான் வராது இல்லையம்மா. அம்மா 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 நான் வராது இல்லையம்மா. அம்மா 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 பேசுமா, அம்மா பேசுமா.